செயல் நம்முடையது, விளைவு அவருடையது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை தொடங்குகின்றோம். புனித சின்னப்பர் சொன்னார், தவக்காலம் இது தகுந்த காலம், இறைவனுடைய மீட்பை பெறுகின்ற காலம், இறைவனுடைய இரக்கத்தை அடைகிற காலம். இந்த தவக்காலம் என்பது, ஒரு இடத்துல கேட்டாங்க, தவக்காலம் தொடங்கிறதுக்கு முந்தின நாள் இதுக்கு பிறகு என்ன காலம் தொடங்குதுன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க தவக்காலம் தொடங்குதுன்னு, இன்னொருத்தர் எங்கள் போதாத காலம் தொடங்குதுன்னு சொன்னாங்க. ஏன் இன்னும் ஒழுங்காக சோறு தண்ணி கிடைக்காது, கரிமீன் கிடைக்காது அப்படின்னு. இந்த தவக்காலம் தொடங்குகிறது, தவக்காலம் விபூதி புதனோடு தொடங்குகிறது. இந்த தவக்காலம் ஒரு மகிழ்வின் காலமா துயரத்தின் காலமா என்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எதை பொருட்டு இது மகிழ்வின் காலம், எதன் பொருட்டு இது துயரத்தின் காலம் என்பதையும் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன் தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இவன் எடுக்கிற முயற்சிகள் இருக்கிறது பாருங்கள், ஒருத்தல் முயற்சிகள். இவையெல்லாம் சற்று நமக்கு வலியை கொடுக்கக்கூடியது. அதனாலேயே இதை ஒரு துயரத்தின் காலம் என்று சொல்வார்கள். ஆனால் இது மகிழ்வின் காலமும் கூட. ரெண்டும் கலந்தது தான் இந்த தவக்காலம். மகிழ்வின் காலம் எப்படி? நம்முடைய தீமைகள் எல்லாம் அகன்று நீக்கி மனம் மாறுகிற காலம். ஏன் தவக்காலத்தினுடைய முக்கியமான நோக்கமே அதுதானே, நம்முடைய வாழ்வின் மாற்றத்தை உருவாக்குகிற காலம்தான் இந்த தவக்காலம். அதற்கு திரு அவை நமக்கு இன்று கொடுத்திருக்கிற வழிமுறைகளிலே 3 முக்கியமான வழிமுறை விவிலியத்திலிருந்து இன்று நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஒன்று இறைவேண்டல், இன்னொன்று நோன்பு, இன்னொன்று தான தர்மம். இந்த 3ஐயும் ஏன் விவிலியம் அவள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது என்றால், யூதர்களுடைய ஆன்மீக மதத்தினுடைய ஆன்மீக வாழ்வின் மையமாக இருக்கிறது இந்த 3 தூண்கள் தான் என்று சொல்வார்கள். அதனால் இந்த 3ஐயும் நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க இன்று திரு அவை நமக்கு இந்த தவக்காலம் முழுவதும் அழைப்பு கொடுக்கிறது. சரி, இப்போ இதில் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு முக்கியமான செய்தியாக சொல்கிறது, நாம் இந்த 3 செயல்களையும் செய்ய வேண்டும். செய்ய சொல்லி சொல்கிறார். இந்த 3ஐயும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அதோடு சேர்ந்து இன்னொன்றையும் சொல்லுகிறார், எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் சொல்லுகிறார். இது 3ஐயும் செய்யணும். இப்போ அதை செய்கிறோமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். எத்தனை பேர் 40 நாள் விரதம் இருக்கிறாங்க தெரியாது. எத்தனை பேர் தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க போகிறார்கள் தெரியாது. எத்தனை பேர் தினந்தோறும் ஏதாவது ஒரு நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், செயல்படுகிறார்கள் தெரியாது. ஆனால் அவ்வாறு செய்வது நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. கண்டிப்பாக நாம் இதை செய்ய வேண்டும். அதனால தான் நம்ம நிறைய இடங்களில் பிடி அரிசி என்ற ஒன்றும் தினந்தோறும் காணிக்கை என்றும் நாம் ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நற்செயல்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள் என்கிற பகுதியை விட்டுடுறாங்க. இது 3ஐயும் செய்யணும், ஆனால் அதே நேரத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன எச்சரிக்கை? ஒன்றும் கிடையாது. இந்த செயல்களினால் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்களா, கடவுள் உங்களை பெருமைப்படுத்துகிறாரா? அதுதான். இப்போ உங்கள் நற்செயல்களை கண்டு எல்லாரும் என்ன சொல்ல வேண்டும் என்றால் கடவுளைத்தான் புகழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாம் செய்கிற நற்செயல்களால் நம்மை நாமே புகழ்ந்து கொள்வதோ, பிறர் நம்மை புகழ்ந்து கொள்வதோ, இதன் பொருட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று. காரணம் என்ன அப்படிங்கிறத ஒன்று சொல்ல விரும்ப ஆசைப்படுறேன். அதாவது என்னென்னா, ஒருத்தர் சொன்னார், முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். என்னங்கன்னா, ஒருத்தர் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடவுள் சொன்னாராம், எப்பா உனக்கு எங்கே வெகுமதி, நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறியோ அங்கே நீ ஓடிப்போ அப்படின்னு. கடவுள் சொன்ன உடனே இவன் பார்த்தான், அதனால தான் ஆண்டவரே அங்கே ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா நீங்கள் தான் அதை கொடுக்க முடியும், அதனால் உங்கள்கிட்ட வந்துட்டேன்னு. உங்களுடைய செயல்களுக்கு மனிதர் கொடுக்கிற வெகுமதியை விட இறைவன் கொடுக்கிற வெகுமதி சிறந்ததாக இருக்கும். இங்கேயும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ஏன் கடவுள் கொடுக்கிற வெகுமதி பெருசு? அது எதனால் அதை நாம் தேடுவோம் அப்படின்னு சொன்னால், நாம் கொடுக்குற செயல்கள், செய்கிற செயல்கள், கொடுப்பது எல்லாமே மனிதர் கொடுக்கிற வெகுமதியும் இது ரெண்டுமே ஒன்றா இருக்காது.
செயல்கள் மட்டும்தான் நம்முடையது. ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல்கள் நம்முடையது, வெகுமதி கடவுளுடையது. ஏன்னா நம்முடைய செயல்களுக்கு என்ன வெகுமதி கிடைக்கும் தேவை என்பதை யார் முடிவெடுப்பா? கடவுள் தான் முடிவெடுப்பார். அவருக்கு தான் தெரியும் இந்த செயலுக்கு இந்த வெகுமதி என்று கடவுள் நிர்ணயம் பண்ணியிருப்பார். அதனால தான் நாம் இந்த மனிதர் கொடுக்கிற வெகுமதியை விட கடவுள் கொடுக்கிற வெகுமதி தான் சிறந்தது என்று நினைக்க வேண்டும். அதனால தான் தொடக்கத்திலே சொன்னேன், செயல்கள் நம்முடையது தான், ஆனால் அதனுடைய வெகுமதியும் விளைவும் கடவுளுடையதாக இருந்தால் அது பெரிதாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் எல்லா செயல்களையும் கடவுள் நமக்கு வெகுமதி தருவார் என்ற நம்பிக்கையோடு செய்வோம்.